அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் எல்லாரும் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா அற்புதங்கள் நடக்கும், சுகம் கிடைக்கும், கட்டுகள் செய்வினைகள் பலவீனங்கள் அந்தகார இருட்டின் அதிகாரங்கள் எல்லாம் ஓடும். இயேசு நாமம் சொல்லப்படுகிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவநாமம் அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. எஸ் லார்ட், உம் நாமத்தை புகழ புகழ. உம் நாமம் மகிமையுள்ள நாமம் ஆண்டவரே. நாமத்தினால் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள, உம் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க, உம் நாமத்தினால் நாங்கள் பலன் கொள்ள, உம் நாமத்தினாலே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதற்காய், உம் நாமத்தினாலே பரிசுத்தமாய் வாழ என் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம் நாமத்தினாலே தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர். உம் நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே எல்லா தடைகள், கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகள் ஓடும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாய் தடைப்பட்ட தடைகள் உடைக்கப்படும். இயேசு என்ற நாமம் சொல்லும் பொழுது அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை என்ன சொல்லி பாடுவோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் 1000 ஏராளம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகத்தி நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகச்சு நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். நலந்து போனோரை தோள் மீது சுமக்கும், நலந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க
சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை. எஸ் லார்ட், அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன், என் இயேசு எந்தன், என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரேதான் கிருபை. அவர்தான் நமக்கு கிருபையானவர், அவர்தான் நமக்கு மகிமையானவர், அவர்தான் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில வழி நடத்துகிறவர். வழி தவறி போகும் பொழுது, வழியற்று இருளில் இருக்கும் பொழுதெல்லாம், சூழ்நிலையே மாறி போயிருக்கும் பொழுது, நம் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான், நமக்கு ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவராயிருந்து வழி சொல்லி, நமக்கு போதித்து ஆலோசனை சொல்லி எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய நம் ராஜாதி ராஜா அவர் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவராயிருக்கிறவர். நாம் அவரை பாட பாட, அவரை உயர்த்த உயர்த்த, அவர் துதிகளிலே வாசம் செய்கிறவர். ஓமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடந்த காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருப்போம். இப்போது கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற காரியங்கள் பெரிதாயிருக்கிறபடியா அவைகளை குறித்து யோசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே, இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து நாங்கள் விசுவாசமாயிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தோல்வி கண்டிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் இனி வெற்றியை சுதந்திரிக்க போகிறோம், ஜெயத்தை சுதந்திரிக்க போகிறோம், சமாதானத்தை சுதந்திரிக்க போகிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே, நீ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே பூர்த்தியாய் செய்ய போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த உலக பாடுகள் எங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது ஆண்டவரே. உலக சோதனைகள், தவிப்புகள், எங்களை விட்டு போன காரியங்கள், எங்களை விட்டு சென்ற காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிறவர் ராஜாதி ராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, உன்னதத்தில் உயர்ந்தவர், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எங்களை ஒருபோதும் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் நடத்துகிறவர் ஆண்டவரே. நீ நல்ல தேவன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே. என்றும் நம்புவோம் இயேசுவையே, நம்மை நடத்துவார் என்றுமே. என்று நம்புவோம் இயேசுவையே, நம்மை நடத்துவார் என்றுமே. உலக பாடுகள், இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு மேன்மைகள் நித்தியத்துக்கு ஈடாகுமோ? உலக பாடுகள், இந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள், உயர்வு மேன்மைகள் நித்தியத்துக்கு ஈடாகுமோ?
எனக்கு இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே. என்றும் நம்புவேன் என் இயேசுவையே. என்னை நடத்துவார், நம்மை நடத்துவார் என்றுமே. நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார் என்றுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எஸ்கேஎம் திருச்சபையின் லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான கருவிகளை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் கிருபையை மறைத்துக்கொள்ளும். அடியேனை விலக்கி ஆண்டவரே இந்த காலையிலே நீங்கள் பேசும் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, கதவு குறுகியது ஆனால் திறந்திருக்கிறது. கதவு குறுகியது ஆனால் திறந்திருக்கிறது. தலைப்புக்கும் வாசிக்கப்படுற வேத பகுதியும் என்ன நமக்கு இந்த காலையிலே தேவன் உணர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை. கடந்த சில வாரங்களாக நாம் காஸ்பிள் சுவிசேஷ புத்தகத்தில் பல விதமான காரியங்களை படிக்கிறோம். இந்த நாளில் கூட லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை நாம் படிக்கலாம், கேட்கலாம். 22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார். இயேசுடைய சுவிசேஷ பணியை நாம் பார்க்குறோம். அவருடைய வாழ்நாள் 3.5 ஆண்டு காலங்கள் அவர் பணியிலே நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது பல விதமான கிராமங்களை சந்திக்கிறார், பட்டணங்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது நாம் எப்போதும் ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி நாம் அந்த இடத்தை வேகமாய் கடந்து போகிறோம், அப்படி இயேசு செய்கிறவர் அல்ல. வசனம் சொல்கிறது, அவர் பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார். பிரசங்கம் அல்ல, உபதேசம் சொல்லிக்கொண்டே அவர் போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். போகும்போது நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்டான். அப்போது ஒருத்தன் அதில் கேட்குறான். என்ன கேட்குறான்? அந்த ஊரின் வழியாய் போகும்போது, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானே என்று கேட்டான். கேள்வி கேட்டவன் யார் நமக்கு தெரியாது. ஆனால் கேட்ட கேள்வி என்ன? ரட்சிப்புக்கான கேள்வி. அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. கேட்ட நபர் நமக்கு தெரியாமல் போனால் கூட கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி, ரட்சிப்புக்கான ஒரு கேள்வி. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானே. ஆங்கிலத்தில் வாசிக்க, லார்ட், will only few be saved? கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட போறாங்க என்று கேட்குறான். நிறைய பேரா குறைந்த பேரா என்று நாம் யோசிக்கும் போது, ஒருவர் நிறைய என்று சொல்லும்போது அந்த அர்த்தம் அவர்களுக்கு தான் புரியும். ஒருவர் குறைந்தது என்று சொல்லும்போது அந்த அர்த்தம் தான் அவர் புரியும். எப்படி அவர் பார்க்கிறார்களோ சொல்கிறார்களோ அந்த பார்க்கிற நபர் சொல்கிற அர்த்தம் தான் என்று வசனம் போதிக்கிறது. ஆனால் இந்த கேள்வி அவன் கேட்குறான். கேட்கும்போது ஆனால் இந்த கேள்விக்கு இயேசு இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சிலரை பற்றி கவலைப்படாதே, உன்னை பற்றி கவலைப்படு. அதுதான் முக்கியமான காரணம். ரட்சிப்பு என்பது மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது, நம்மை பற்றி நாம் கவலைப்படணும். அவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படியான தவறான காரியங்களை செய்கிறாங்க, தவறான முறையில் வாழ்கிறாங்க, தவறான காரியங்களை வழியாய் போகிற அவர்களை குறித்து நாம் பேசுவதை காட்டிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் தவறான எண்ணங்கள் தவறான வழியில் நாம் போகக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கடைசி காலத்தில் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு வரும்போது அப்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் வெள்ளாடுகளை ஒரு பக்கமாக செம்மறி ஆடுகளை ஒரு பக்கமாக பிரிப்பார். ரட்சிக்கப்பட்டவரை ஒரு பக்கமாக பிரிப்பார், ரட்சிக்கப்படாதவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டும் இல்லை ரட்சிக்கப்படாமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை கேட்காத ஜனங்களை பிரிக்க போகிறார். இன்னொரு இடத்துல கூட புதிய ஏற்பாட்டை பார்க்குறோம், கோதுமை மணிகளை ஒரு பக்கமாக பிரிப்பார்,
அந்த கோதுமை மணியில் இருக்கிற பதர், மேலே இருக்கிற அந்த தோல், அதெல்லாம் ஒரு பக்கமாய் பிரித்து அக்னினால் எரிப்பார்னு புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்குறோம். ரட்சிக்கப்படுவதென்றால் என்ன? அதான் முக்கியமான காரியம். மத்தேயு சொல்றார் 1ஆம் அதிகாரம் 21 மரியாளை குறித்து, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் தமது ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவளை ரட்சிப்பார். மத்தேயு சொல்றார், இயேசு இந்த உலகத்தில் வருகிற நோக்கம் என்ன? பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். இயேசு வந்த நோக்கம் பேய்களை ஓட்டுவது, பிசாசு ஓட்டுவது, அது நோக்கம் அல்ல. அது அவர் வந்த நோக்கத்தில் ஒரு 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 பகுதி தான். இயேசு வந்த நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க தான் வந்தார். இதே பவுல் சொல்றார் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்டது நாம் அல்ல, கிருபை இருந்தது, கிருபையினாலே விசுவாசித்தோம், அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அங்கு பவுல் எழுதுகிறார். இப்போது இங்கு நாம் பார்த்தோம், ஒருத்தன் அவன் கேள்வி கேட்ட காரியம், ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலர் பேர் தான் என்று கேட்டான். அப்போது இயேசு அதுக்கு பதில் சொல்லாமல் சில காரியங்களை ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார் பார்க்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினால் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டு சொல்ல, கதவு திறந்திருக்கிறது, ஆனால் கதவு கொஞ்சம் கோணலாக இருக்கிறது, குறுகலாக இருக்கிறது. ஆங்கிலத்தை வாசிக்கிறோம் நேரோ கேட். நேரோ என்றால் குறுகிய, அகலமற்ற, இடுக்கமான என்று அதுக்கு அர்த்தத்தை நான் பார்க்குறோம். ஏன் சொல்கிறார் இங்கே 24ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் போனால் தான் பரலோக ராட்சியத்தில் போக முடியும். ஏதோ உலக ஜனங்கள் போல கிளப்பு, சூதாட்டம், குடிக்கிற காரியம், உலகத்தில் பாவம், இது விசாலமான கேட், பெரிய ஒரு கேட். அந்த கேட் வழியாக போகிற ஜனங்க அதிகமாக இருக்கிறாங்க. நேரோ கேட், குறுகலான, இடுக்கமான இந்த வழியாய் போகிறவங்க தான் பரலோக ராட்சியம் போக முடியும் என்று இயேசு அங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அநேகர் நாங்கள் கோபப்படுவது, யார் சொன்னது இடுக்கமான குறுகலான வழி, பரலோகம் போக பல வழிகள் உண்டு என்று வாக்குவாதம் பண்ணுற ஜனங்களை நாம் பார்க்குறோம். ஜனங்கள் நாங்கள் அவங்க சில காரியங்களை தேர்வு செய்திருக்காங்க, செலெக்ஷன், ஒரு சில காரியங்களை ஜனங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாங்க. நமக்கு சாதாரணமாக தோன்றுகிற காரியமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை. சில சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறுகலான வழியில் எப்படி நாம் போவது. சிலர் சொல்கிறது, நாம் எப்போதும் பரந்த மனப்பான்மையாக இருக்க வேண்டும், ப்ராட் மைண்டடாக இருக்க வேண்டும், திறந்த மனப்பான்மை இருக்க வேண்டும், ஓப்பன் மைண்ட். இந்த ப்ராட் மைண்ட், இந்த பரந்த மனப்பான்மை, திறந்த மனப்பான்மை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குறுகிய மனப்பான்மை. குறுகிய மனப்பான்மை என்பது சில நேரத்தில் நல்லது தான், சில நேரத்தில் குறுகிய மனப்பான்மை இருப்பது நல்லது தான். குறிப்பாக நீங்கள் சிந்திப்பீரானார், ஒரு பைலட், ஒரு விமானம் பறந்து வருகிறது, அந்த விமானம் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ரன்வேல இறங்க போகிறது. அப்போது அவருக்கு அங்கிருந்து சிக்னல் அவருக்கு வருகிறது, நீங்கள் முதலாவது ரன்வே காலியாக இருக்கிறது, முதலாவது ரன்வேல உங்கள் விமானத்தை இறங்கலாம் என்று அந்த பைலட்டுக்கு செய்தி வரும்போது, ஒருவேளை அந்த பைலட் திறந்த மனப்பான்மையோடு இருப்பாரானால், இல்லை நான் முதல் ரன்வேல நான் இறங்க மாட்டேன், அப்போது அனௌன்ஸ் பண்ண சொல்கிறார் ஜனங்களை பார்த்து, இப்போது முதலாவது ரன்வேல இறங்க முடியாது, நமக்கு சிக்னல் கிடைத்திருக்கு, ஆனால் கூட எங்கள் சீட்லாம் நல்லா பகில் பண்ணிங்க, இப்போது நான் 3ஆவது ரன்வேல இறக்க போகிறேன்னு சொல்வீரானால், ஒருவேளை 3ஆவது ரன்வேல வேறு விமானங்கள் நின்று கொண்டிருக்கலாம், இல்லை வேறு விமானங்கள் வரலாம், அந்த வழியிலே நாம் இறங்குமான இந்த விமானம் இறங்குமானால் அப்போது பெரிய ஒரு ஆபத்து. அதனால் அந்த இடத்துல இந்த ப்ராட் மைண்ட், இந்த ஓப்பன் மைண்ட், அந்த இடத்துல குறுகிய மனப்பான்மை, நேரமாக என்ன சொன்னார்களோ சொன்னதை கேட்டால் தான் ஒரு பெரிய ஆபத்துக்கு நான் தப்பிக்கலாம். அதே போல் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த குறுகிய வாசல் வழியாய் நாம் போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு 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 டிராஃபிக்கோ ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் பரந்த மனப்பான்மையோடு கூட, திறந்த மனப்பான்மையோடு கூட எல்லா சிக்னலையும் க்ரீன் சிக்னலாக எல்லா விளக்கும் பச்சையாக எரியுமானால் சரி, அவருக்கு திறந்த மனப்பான்மை, ஓப்பன் மைண்ட் இருக்கிறார், எல்லா சிக்னலும் அவர் பச்சையாய் போட்டிருக்கான்னு சொல்லுவோமானால் அப்போது எப்படி வண்டி ஓடும்? எந்த பக்கமும் வண்டி ஓடாது. ஆனால் அந்த இடத்துல குறுகிய மனப்பான்மையோடு கூட இப்படி தான் இந்த
இந்த சிக்னலை இயக்க வேண்டும் என்று இயக்கினால்தான் அப்போது வண்டிகள் சரியாக ஓடும். அதே போல இங்கு பார்க்குறோம், ஆண்டு சொல்றார், இங்கு இந்த கதவு இடுக்கமா இருக்கிறது, ஆனால் திறந்திருக்கிறது. நாம் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்ன? கதவு இன்னும் திறந்திருக்கிறது. அது குறுகலான இடுக்கமான கதவாய் காணப்பட்டால் கூட, ஆனால் அந்த கதவு திறந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் the door will not stay open forever. கதவு எப்போதும் திறந்திருக்காது. அதுதான் முக்கியமான ஒரு கார். இப்போது திறந்திருக்கிறது, ஆனால் எப்போதும் அது திறந்திருக்காது. 25 வீச்சடம் வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் என்னிடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்வார். இப்போது ஏசு சொல்றார், வீட்டு எஜமான் இதுவரைக்கும் கதவு திறந்திருந்தது, இப்போது வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டினான். கதவை பூட்டின பிறகு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்வீரானால் கதவை தட்டும்போது அப்போது உள்ளிருந்து வீட்டு எஜமான் என்ன பேசுகிறார்? பிரதியுத்தரமாக நீங்கள் என் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் எங்கிருந்து வருகிறேன், உங்களை எனக்கு தெரியாது என்று அந்த வீட்டு எஜமான் சொல்வதை நாம் அங்கே பார்க்குறோம். விசுவாசிகளாய் நாம் இருந்தால் கூட ஒருவேளை நீங்கள் கேட்கும்போது என்ன, ஒருவேளை இந்த வசனம் நமக்கு பயத்தை கொடுக்கிறதா? உண்மையிலே நிச்சயமாக பயத்தை கொடுக்குற ஒரு வசனம் தான். தேவனோடு கூட நாம் விளையாடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ரட்சிப்பு என்பது ஒரு விளையாட்டு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி தான் நான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படி நான் வாழ்கிற மகளாக நாம் இருந்தால்தான் நான் பரலோகம் போக விடும்படி வேதம் நமக்கு கூறுகிறது. 26 வசனம், கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே என்ன பார்க்குறோம்? அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்திலே போஜனம் பண்ணினோம், நீர் எங்கள் வீதியிலே போக பண்ணீர் என்று சொல்வீர்கள். அப்போது வெளியிலேருந்து கதவை தட்டும் போது ஜனங்க சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போடுறாங்க? ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் போஜனம் பண்ணினோம், சர்ச்சுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், நல்ல ஆராதனை நடத்தணும், ஆராதனை முடிந்த பிறகு நல்லா எல்லாம் சேர்ந்து சமையல் செய்து சாப்பிட்டோம், முடிந்ததெல்லாம் என்ன செய்தோம்? நாங்கள் சாப்பிட்டோம். ஒவ்வொரு கூட்டம் முடிந்த பிறகு ஜெபம் முடிந்த கையோடு கூட நாங்கள் சாப்பிட்டோம். உங்கள் போதனையெல்லாம் நாங்கள் கேட்டோம், நீங்கள் சொன்ன ப்ரீச்சிங் எல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று அப்போ சொல்லும்போது சொல்வீர் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போது எஜமான் சொல்கிறார் இயேசு, ஆனாலும் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று மீண்டும் சொல்கிறார். உங்களை யார் என்று எனக்கு தெரியாது. எந்த ஜனங்கள் ஆலயத்தில் வந்தாங்களோ, ஜெபம் பண்ணாங்களோ, பாடலை பாடினாங்களோ, விசுவாசிகளாக இருந்தாங்களோ, அதே ஜனங்களை எனக்கு தெரியாதென்று தேவன் சொல்வதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்றார்? உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரராக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அக்கிரமக்காரராக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். ஆங்கிலத்தில் வாசி, ஆல் யூ டூ ஈவில். கெட்ட காரியங்களை செய்த ஜனங்களே, நீங்கள் அனைத்தும் எங்களை விட்டு நீங்கள் தூரம் போங்கள். நீங்கள் அனைத்தும் தீமைகளை செய்தீங்க, தீமை செய்து நீங்கள் இப்போது எங்களை விட்டு அகன்று போங்கள், உள்ளே நீங்கள் வர முடியாது என்று உள்ளிருந்து எஜமான் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்குறோம். ஆலயத்து தான் வந்தீங்க, ஆனால் வந்த நாம் என்ன செய்தோம்? நீங்கள் செய்த அநேக காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இருந்தது, பிசாசுக்கு பிடித்த காரியமாக இருந்தது. கதவு குறுகலான இருந்தது, இடுக்கமாக இருந்தாலும் கதவு திறந்திருந்தது. அப்போதெல்லாம் நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு அஜாக்கிரதையாக இருந்தீங்க, உங்களுக்கு பயம் இல்லை. இப்போது கதவு மூடப்பட்டிருக்கிறது. உள்ளிருந்து எஜமானே சொல்கிறார், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது என்று. நம்முடைய நிலவரம் என்ன? The door is open to all. கதவு அனைவருக்காக திறந்திருக்கிறது. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், சிகப்பு, கருப்பு, உயரமானவன், குள்ளமானவன், உலகத்தில் இல்லை இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பின் கதவு திறந்திருக்கிறது. இப்போது கதவு குறுகலான ஒரு பாதை தான், ஆனால் இப்போது திறந்திருக்கிறது. 29 வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்திலும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களையும் காணும்போது உங்களுக்கு அழுகியம் பற்கடி அங்கே உண்டாயிருக்கும். 30 சொன்னதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் இப்போது கதவு மூடப்பட்டது,
உங்களுக்கு அங்கு பற்கடிப்பு, உங்களுக்கு தண்டனை காத்திருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. வசனம் சொல்லுகிறது 29, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவட ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். உலகத்தில் பார்க்கும்போது எல்லா தேசத்திலையும் செய்வாங்க, ஜனங்க வந்து அங்கு தேவட ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. கதவு அனைவருக்காக இப்போது திறந்திருக்கிற நேரம். இந்த திறந்திருக்கிற நேரத்தில் எப்படியாவது இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிவின் பாதையிலே வாழ்கிற மகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 நாம் படிக்க கேட்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒடிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், அதுதான் முக்கியமான காரியம். கிறிஸ்துக்குள்ளே இருப்பதும் இருக்காமல் இருப்பதும் நாம் எடுக்கிற ஒரு முடிவு தான். ஆலயத்துக்கு வரும், ஆவிக்குரிய மகளாய் இருக்கிறோம். ஆனால் வெளியிலே நாம் போன பிறகு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோமா, கிறிஸ்துக்குள்ளே இல்லையா? கிறிஸ்துக்குள்ளே நாம் இருப்போமானால் அப்போது புதிய மனுஷியாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே இல்லாமல் நாம் இருப்போமானால் மீண்டும் ரட்சிக்கப்பட்டால் கூட நாம் பழைய மனுஷியாக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அதனாலே கதவு அனைவருக்காக திறந்திருக்கும். கடைசியாக the door is Jesus, அந்த கதவு தான் இயேசு என்று சொல்கிறார். அந்த கதவு தான் இயேசு என்று அவர் சொல்லுகிறார். அதை யோவான் நமக்கு இன்னும் அழுத்தமாக எழுதுகிறார். யோவான் 10:9 வாசிக்கிறோம். யோவான் 10:9 10:9 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அது. பல முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண்பான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மற்ற மார்க்கங்கள், மற்ற மத தலைவர்கள் சொல்வது என்னை பின்பற்றி வா, நான் வழியை காட்டுவேன். மற்ற மதம் என்ன சொல்கிறது? என்னை பின்பற்றி வா, நான் வழியை காட்டுவேன். ஆனால் ஏன் சொல்றார்? நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். மற்ற மார்க்கங்கள், மற்ற மத தலைவர்கள் சொல்வது என்ன காரியம்? என்னை பின்பற்றி வா, நான் வழியை காட்டுவேன். ஆனால் ஏன் சொல்றார்? நானே வழி, நானே வாசல். மற்ற மார்க்கங்கள், மற்ற மத தலைவர் சொல்வது என்னை பின்பற்றி வா, நான் வெளிச்சத்தை காண்பிக்கிறேன். ஆனால் ஏன் சொல்றார்? நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். மற்ற மார்க்கங்கள், மற்ற மத தலைவர் சொல்வது நான் நித்திய வாழ்வுக்கான கதவை திறப்பேன். மற்றவங்க சொல்றாங்க நான் நித்திய வாழ்வுக்கான கதவை திறப்பேன். ஆனால் ஏன் சொல்றார்? நானே வாசல், என் வழியாய் உட்பெரிசால் நீங்கள் மேய்ச்சலை காணலாம். அதனாலே இந்த குறுகலான வழி, கதவு குறுகியது ஆனால் திறந்திருக்கிறது. ரட்சிப்பின் பாதையிலே போகிற அந்த கதவு குறுகலான வழிதான். ஆனால் அதன் வழியாக நாம் போனால்தான் பரலோகத்தை நாம் போக முடியும் என்று வேதம் போதிக்கிறது. அதில் சிலர் தான் போக முடியும் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த சிலரிலே நீருனான ஒருவராய் நாம் இருப்போமானால் அப்போது பரலோகத்தில் இயேசுவை நாம் சந்திக்கலாம். எத்தனை வாரங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், எத்தனை வாரங்கள் கலந்து கொண்டோம், அது முக்கியமில்லை. கதவு அடைக்கப்பட்ட பிறகு, கதவை தட்டின பிறகு அப்போது இயேசு சொல்வார், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது என்று இயேசு சொல்வதை நாம் படித்தோம். அப்படி நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் தவற விடாமல் இப்போது இந்த குறுகலான வழியிலே, பாதையிலே நாம் பயணம் செய்கிற மகளாய் நாம் இருப்போமானால் அப்போது உள்ளே பிரவேசித்து மேய்ச்சலை நாம் காணலாம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்புகட்டும். ஆசீர்வதியும். ஆமென். God bless you. Take care.